ஒருவருடைய மரணம் வந்து விட்டால் அந்த மரணத்தை பற்றிய அந்த நபரை பற்றிய அந்த செய்திகளை ஜனாசாவை கொண்டு வந்து சேர்க்கணும் என்றதை விட, அவருடைய ஜனாசாவுக்கு தொழுகிறதுக்கு ஆள் இருக்கணும் என்பதை விட, அந்த செய்தியை வெறுமனே பரத்துறதுல மட்டும் கவனம் எடுக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க. ஜனாசா குரூப் வச்சுக்கிறாங்க, நான் தான் முதலா போடணும் ஆர்வத்தில் என்ன செஞ்சிடறாங்க. அவரை என்ன செஞ்ச அறிவிப்பு போடுறவங்கள நீங்க பார்க்கலாம். கட்டுரையாக புகழ்ந்து இதை சில பொழுதுகளில் ரசூலுல்லாஹ் தடுத்த நஹில கூட என்ன செய்யலாம், இது போய் சேரலாம். ஒருவரை ஜனாசாவுக்கு வரவழைப்பதற்காக மட்டும் அறிவிப்பு செய்யலாம். மற்றபடி வெறுமனே என்ன செய்யக்கூடாது, அவருடைய புகழாரம் செய்யக்கூடிய அமைப்பில் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இந்த வேலைகள் என்ன செய்யறாங்க, நிறைய பேர் செய்யக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். இப்போ அதுக்கு பதில் போடுறவங்க கூட அந்த ஸ்டிக்கர் துவா வந்திருக்குதானே, இப்ப அதை அப்படியே பிடிச்சி போட்டுடுறாங்க, மாறியும் போட்டுடுறாங்க. விளங்கிட்டா, போட வேண்டியதுக்கு பதிலாக மாஷா அல்லாஹ் போட்ட பாட்டி மிக்குது. சரியா, இன்னாலில்லாவுக்கு பதிலாக மாஷா அல்லாஹ் போட்ட பாட்டி சோரி பிள்ளையா டைப் பண்ணிட்டு திருப்பி என்ன மறுபடியும் அதில் போடுறது பிள்ளை இல்லை, ஸ்டிக்கராக எடுத்து போடுறது பிள்ளை இல்லை. எப்படி போடணும் அதை?